ரேவதி முற்றிலும் மனசை வந்து மாறிட்டாங்க. கார்த்தி பக்கம் சாஞ்சிட்டாங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முடிட்டா இருக்கும். ரேவதி வந்து மண்டபத்தை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம கார்த்தி உங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தான் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மகேஷை இந்த மாதிரி நிலைமையில விட்டுட்டு நம்மளால் எப்படி மண்டபத்துக்கு வந்து போக முடியும்? உடனே ஃபோன் பண்ணுறாங்க. பாத்தியா இப்போ நான் என்ன விளக்கம் சொல்கிறது? இது மாதிரி மகேஷுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே எதுவும் சொல்ல முடியாமல் மௌனமாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி உடனே வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. எங்கே மாப்பிள்ள இருக்கீங்க? ரேவதி எங்கே இருக்கா? ரேவதி நானும் கோயிலில் வந்து இருக்கோம். கோயிலுக்கு போகணுன்னு சொன்னான். அதனால தான் இங்கே வந்திருந்தவனே சாமுண்டீஸ்வர்கிட்ட போய் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல சரி மாப்பிள்ள சீக்கிரம் வந்து ரேவதியை வந்து கூட்டிகிட்டு வாங்க. நீங்களே உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து பேசுங்க. அவள் இன்னும் கொஞ்சம் நேரம் சாமி கும்பிடணும்னு சொல்லிகிட்டு இருக்கா. என்னது அவள் இப்போன்னு பார்த்து பக்திமயமாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுங்கன்னு ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன். அத்தை நீங்களே பேசுங்க. மாப்பிள்ளை வந்து இப்போ கூட்டிகிட்டு வருவார். நீ வா, கோயிலில் எப்போ வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம். தாலி பிரித்து கோத்து ஃபங்க்ஷன் நல்லபடியாக வந்து கொண்டாடணுமா? நீ வந்து ரெடி ஆகணும். அதுக்கு வேறு நேரம் ஆகுது. இன்னும் 1 மணி நேரத்தில் முகூர்த்தம் டயத்தை வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் வெளியில் போகிறது நல்லதுக்கு இல்லை வான்னு சொன்னோன்னே சரி அத்தை நீங்கள் சொல்லிட்டீங்களா வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க. சைலண்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க பேசுகிறதுக்கு தான் முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம ரேவதியோட மனசு வந்து மாறுறதுக்கு. அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கிறப்ப அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்டாங்களே, நீ எதுக்காக எல்லா பழியும் தூக்கி உன் மேலே போட்டுக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற ரேவதி? உன்னை மாட்டி விட சொல்கிறியா? நான் தான் இது மாதிரி பிரச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டேன். மகேஷுக்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஏன் எல்லாத்துக்கும் உன் மேலே பழி தூக்கி போடுற? இவ்வளோ நாளாக நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்துங்க. இப்போ ஏதோ ஒரு 5% நல்லவங்கிற மாதிரி தெரியுது. அதுக்காகலாம் சொல்லலை. உன் குடும்பம், உன் அத்தை எல்லாரும் வந்து எப்படியெல்லாம் பட்டவங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. சாமுண்டீஸ்வரி அம்மா வந்து வருத்தப்பட்டாங்கன்னா சரிப்பட்டு வராதுல. அதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன்னா கூட பிரச்சனை ஆகாது. ஒருவேளை மகேஷ் வந்து போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம குடும்பத்துக்காக தானே. இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்துப்போமா, எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. இப்போதைக்கு இதை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லாத. எப்படி உன்னால் இவ்வளோ முடிவெல்லாம் வந்து ஈஸியாக வந்து எடுக்க முடியுது? சில பேர் வந்து காப்பாற்றுறோங்கிற பேரில் அவங்க ஏண்டா செஞ்சோங்கிற மாதிரி ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் வருத்தப்படுவாங்க. நீ துளி கூட வருத்தப்படலையே. என் குடும்பமா, என் குடும்பத்துக்கு வந்து நான் தான் முன்னாடி வந்து நிற்கணும். இது நான் மட்டும் இல்லை, உங்கள் அப்பாட்ட வந்து கேளு. இதுவே ராஜராஜன் கண்ணு முன்னாடி இந்த விஷயம்லாம் நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அவர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிருப்பார். நீ வந்து என்கிட்ட தானே சொல்லியிருக்க. அப்போனா அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு எனக்கு இருக்குது. உடனே ரேவதியோட ஹஸ்பண்டு அதனால உன் மனசை மாறணும்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இது மாதிரிலாம் பேசுகிறேன்லாம் நினைக்காத. அது அவங்கவுங்க பொறுப்புன்னு இருக்குமா, அதுபடி தான் வந்து நடந்துக்க முடியும். சரியா? சரி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் சாமுண்டீஸ்வரி அத்தை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஃபோன் அடிச்சிருவாங்க. வா போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் வெளில போயிட்டு வந்துடுறோம், நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தம்பி இதனால் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் எதுவும் வராதுங்க, நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு வந்து போகிறாங்க. எங்களுக்கு தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வந்து இன்றைக்கி இருக்குது. அதுக்காக தான் போகலான் இருந்தோம். நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு இவங்க சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு தாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி தம்பியை பார்த்துக்குங்க. இந்த விஷயத்தில் இவங்க பேர் எப்பயும் வெளியில் வரக்கூடாது. அவங்க மாப்பிள்ளை தானா, என் பேரை மட்டும் தான் சொல்லணும். என் பேர் ராஜாங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் போகிறாங்க. அந்த இடத்துல தம்பி இந்த வயசில் இவ்வளோ பக்குவமா, என்னால் நம்பவே முடியலங்கிற மாதிரி சொன்னோன்னே சாமுண்டீஸ்வரி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. கார்த்திக் பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி என்னது இப்படி தங்கமான மனுஷனியா நம்ம இவ்வளோ நாளாக வந்து போட்டு பாடாப்படுத்தணும். நீ தொட்டதை நான் எதையும் தொடமாட்டேன். நீ சாப்பாடு தட்டை எடுத்துகிட்டு வந்தேன்னா அந்த தட்டில் போய் நான் சாப்பிட்ணுமா? நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். சொத்துக்காக தானே இது மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோமே. யாராவது ஒருத்தர் கிடைச்ச வாழ்க்கையை வாழாமல் அதுவும் சொத்துக்காக தான் வந்திருக்காருன்னா நிச்சயம் நம்ம வீட்டை விட்டுலாம் போகவே மாட்டாங்க. அதுவும் இப்படி ஒரு பழியெல்லாம் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. இது எல்லாத்துக்கும் வந்து முக்கிய காரணம் என்னோட கோவம்தான். கார்த்தி தப்பானவரே கிடையாது. எதுக்காக அம்மா இத்தனை நாளாக மகேஷை அங்கேயே வந்து வச்சுக்கணும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி ஒரு பக்கம் என்னடி இவ்வளோ தாமதமாகுது, எதை பற்றி யோசிக்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. இருக்கிற ரேவதியோட மனநிலைமைக்கு அவள் சீக்கிரம்லாம் ரெடி ஆக மாட்டா. நீங்கள் வந்து ரெடி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து போகிறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. மாப்பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்த சமாளிக்கிறாங்க. இங்கே மகேஷ் வரை எங்கே போனான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாயா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுவா. அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி அம்மா எதை பற்றிம்மா யோசிக்கிற அப்படின்னு சொல்லும்போது நான் வேறு யாரை பற்றி யோசிக்க போகிறேன்? மாயா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டானா
வசதியாக போயிருக்கும். மாயா கிட்ட வந்து நான் மட்டும் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் மட்டும் மகேஷை வந்து கூட்டிகிட்டு போயிருந்தேனா என் பொண்ணு முன்னாடி எல்லாம் உண்மையும் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை எதையும் சொல்லாமல் நான் இப்படி கோட்டை விட்டுட்டேனே. இப்போ தேவையில்லாமல் மகேஷை வந்து தேட வேண்டியதாக போச்சு. அவன் இருக்கானா இல்லை எங்கே இருக்கான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பாட்டமாக யோசிக்கிறப்ப சந்திரகலாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம மாயா. என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் மண்டபத்தில் தானே இருக்கீங்க? ஆமாம், நான் மண்டபத்தில் தான் இருக்கேன். ஆனால் இப்போ சாமுண்டீஸ்வரியனை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்கா மண்டபத்துக்கு. ரேவதி முன்னாடி எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கணுன்ட்டு இருக்கா. இல்லாட்டி என்ன ஒரு வழி ஆக்கிடுவேங்கிறா. அதனால் மண்டபத்துக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லான்ட்டு இருக்கேன். நீ வேற இப்போ தான் காரியம் வந்து கைகூடி வர மாதிரி இருக்கு. நீ எதை பற்றி எதுவும் சொல்லாத, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏங்க நீங்கள் சொல்லிடுவீங்க சந்திரகலா சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி. ஆனால் நான் அப்படியா? ஏற்கனவே உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. இப்போ வரோங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் வராமல் விட்டுட்டேனா அதுக்கப்புறம் என்ன அவங்க நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னேன். நிச்சயம் கஷ்டம்தான், இருப்பினும் நான் உனக்கு பாதுகாப்பு தரேன். சிவனாண்டி உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பத்திரமான இடத்துல தங்க வைப்பார். அங்கே இருந்துக்க, அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் பார்த்துக்கலாம். மகேஷ் எப்படி இருந்தாலும் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து பார்க்க போங்க. அக்கா வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேட்டு எனக்கு உங்கள் உதவி தேவையில்லை. நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையை பார்த்தா போதுங்கிற மாதிரி சொன்னேன். சிவனாண்டி ஃபோன் அடிச்சு, நீ இது மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது அங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் தான் சார் மகேஷ் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கணும். இல்லைம்மா, சாமுண்டேஸ்வரி தான் மகேஷை பத்திரமா வச்சுருக்கா. இப்போ மகேஷ் அங்கேருந்து தப்பிச்சிட்டான். அது மாதிரி தான் எனக்கு தகவல் தெரியுது. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரியல. கூடிய சீக்கிரம் இந்த ஊரில் தானே இருப்பாங்க. நான் கண்டுபிடிச்சி உங்ககிட்ட வந்து ஒப்படைக்கிறேன். சார் புண்ணியமாக போங்க சார், மகேஷை மட்டும் ஒப்படைச்சிட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. என்ன சந்திரகலா, மாயாவுக்கு உதவி செய்யணுமா? ஆமாங்க, உதவி செய்யணும். பரவாயில்ல, பார்த்து தெரிஞ்சிச்சுன்னா உதவி பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. பொண்ணு மாப்பிளையே ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க. என்னது இன்னமும் தாமதமாகுதேங்கிற மாதிரி அங்கே சொன்னோன்னே அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுற்றி இருக்கிற எல்லாரும். பொண்ணு மாப்பிளையும் சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னொன்னே சேரில் வந்து உட்காடுறாங்க. நம்ம ரேவதி கார்த்தியை பற்றி பெருமிதமாக வந்து நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் வெள்ளை கலர் கோட் போட்டவர் என்னென்னமோ கேட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் ரேவதின்னு ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் சுயநலம் பிடிச்சவங்கன்னு நம்ம கார்த்தியை ஏகப்பட்ட வாட்டி திட்டியிருக்கோம். ஆனால் அங்கே என்ன சொன்னார், நான் தான் காரணம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட மரியாதை ரொம்ப முக்கியம், என்னோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தி இது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ரேவதியோட மனசு டோட்டலாக மாறிடுச்சு. கார்த்தி எடுத்து தாலி எடுத்து அப்படியே மாட்டி விட்றோம். ரேவதி ஏதாவது தடுப்பாங்கன்னு சொல்லி தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் யோசிச்சாங்க. ஆனால் ரேவதி எதுவுமே தடுக்கலை, கையெடுத்து கும்பிட்டுக்கிறாங்க. இதை சந்திரகலாவை பார்த்தோன்னே, என்னடா இவன் பக்கம் காற்று பலமாக வீசுது, ரேவதி எப்படி இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான்னு சொன்னால் வந்ததுலேருந்து அப்படியே அமைதியாக தான் இருக்கா. அப்படி எங்கே தான் இவங்க போனாங்க ஒன்றும் புரியலையே. ரேவதியை ஃபேஸை பார்த்தாலே தெரியுது ஏதோ பாட்டமாக இருக்கா. கார்த்தி மேலே அன்பு வந்துருச்சா, பாசம் வந்துருச்சா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி சந்திரகலா வந்து யோசிக்கிறாங்க. சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஏங்க, கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம் எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. ஏமா என்ன ஆச்சு? ஏன்னா ரேவதி வந்து டோட்டலாக வந்து மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது. என்னம்மா சொல்கிற, ரேவதி மனசு மாறிட்டானா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாங்க,